வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனாபுரி இறை கரோர குருநாதர் அருணா பெருமான் திருடலே சலம் சலம் சலம். திருவத்தூர் பெருமாள் கரோர எம்பெருமான் கரோரை முழுவதும் பெற்றான் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாரூர் திருப்பள் என்ற மகா மந்திரத்தில் கௌமாரியன் தத்து வரிசைப்படி பாடலன் 677 தவர் வாழ் தோமர் என தூங்கும் திருவத்தூர் தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருட்கத்தையும் பழனியாண்டவன் திருவடியும் திருவத்தூரை பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சனம். இந்த தலம் காஞ்சிபுரத்துக்கு தென்மேற்கில் 19 மைல் தொலைவில் உள்ள தலம். கோயிலுக்கு மேற்புறத்தில் சேயாறு ஓடுகிறது. திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம். ஆண் பனை பெண் பனையான அற்புதம் நிகழ்ந்த ஸ்தலம். இந்த தலத்துக்கு ஸ்தலபுரம் உண்டு. சிவபெருமான் ஒத்து வேதத்தின் பொருளை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அருளி செய்த மிக அற்புதமான தலம். இந்த தலத்தில் பாடப்பெற்ற பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல். யார் முன்னிலையில் திருப்புகழ் பாடணும் அப்படிங்கிறத நம்ம குருநாதர் நமக்கு எடுத்து வைக்கிறார். முருகா, தேவர்களுடைய அருட்புகழை கேட்போர் அனைவரும் உணர்வு பெறுமாறு அருள்வாயாக வேண்டுகிற பாடல். பாடலோட சந்த குறிப்பு தனனா தானன தானம் தனனா தானன தானம் தனனா தானன தானம் தனதான தவர்வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் சருகா காய் கதிர்வேலும் பொருகால் சேவலும் நீலம் தரிகூத்தாடிய மாவும் திணைகாவல் துவர்வாய் காணவர்மானும் சுர நாட்டாள் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் போல்வேனோ பவமாய் தானது ஆகும் அலைகாய்த்தே பணம் நாரும் பழமாய் பார்மிசை வீழும்படி பேதம் படியா பாயன்று உடா பேதைகள் கேசம்பரி கோப்பாடிகள் யாரும் கழுகேற சிவமாய் தேன் அமுதூரும் திருவாக்கால் ஒளிசேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனை செழுநீர் செய் நதி ஆரம் கொழியா கோமழம் வீசும் திருவோத்தூர் தனில் மேவும் பெருமாளி. ஆகா, தவர்வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும். அப்ப இந்த தலம் சேயாற்றின் தடங்கரை கண் இமையோர்கட்கும் மெய்த்தவர்க்கும் ஓதுவித்தோம் ஆதலினால் மேவு திருவோத்தூர் என்னும் அத்தலத்தில் எமை தொழுவோர் அருமறை நூல் முழுதுணர்ந்து வீடு சேர்வர் அப்படின்னு காஞ்சி புராணத்தில் இந்த பாடல் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒத்தின் உரை வரம்பு அகன்ற முக்கண் உத்தமன் சண்டை கூட்டி அருமறை அறவோர் கோது பித்திட மதனை காண்கின்கிறார். இவ்வளவு சிறப்பு நிறைந்த தலத்தில் பாடப்பெற்ற பாடல். இப்போ முதல் அடி தவர் வாழ். தவறுனா வில், தோமரம்னா தண்டாயுதம் கைவேல். தவர் முதல் காவல் செய்வாய் வரையில் இந்த பாட்டில் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல பகுதி. இந்த அடியை பார்த்துருவோம். முதல்ல தவர் வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் சரியா காய்கதிர் வேலும் பொருகால் சேவலும் நீலம் தரி கூத்தாடிய மாவும் திணைகாவல் துவர்வாய் காணவர் மானும் சுர நாட்டாள் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே துணையாய் காவல் செய்வாய். அது வரைக்கும் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல பகுதி. ஏன் இந்த மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா செங்கடரா பிள்ளை எழுதியிருக்கார். வேல் மயில் சேவல் தேவிமார் இறைவன் யாவரும் கூறப்பட்டிருக்காங்க. இந்த 3.25 அடிக்குள்ள அத்தனை பேரையும் கூட்டிட்டு வச்சுறாரு குருநாதர். என்ன அனுகிரகம் சார்! தவர் வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் சருகாய் காய்கதிர் வேலும் பொருகால் சேவலும் நீலம் தரிகூத்தாடிய மாவும் திணைகாவல் தோர்வாய் காணவர் மானும் சுர நாட்டாள் ஒரு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே துணையாய் காவல் செய்வாய். இதை விட ஒரு வேண்டுதல் எதுவும் இருக்க முடியாது. இப்ப இந்த முதல் அடி என்ன சொல்றார்? தவர் வில் வாழ் தோமரம்னா தண்டாயுதம் அல்லது கைவேல் சூலம் இவைகளை தரித்து காதிய கொலைகளை செய்த சூரனும் தனியா வற்றாத கடல் ஏழும் மலைகள் ஏழும் சருகாய் காய்கதிர்வேலும் பொருகால் சேவலும் நீலும் தரிகூத்தாடிய மாவும் திணைகாவல் சருகுபோல் உலர்ந்து போகும்படி எரித்தெழுத்த ஒளிவேலும் சண்டை செய்யவல்ல கால்களுடைய சேவலும் நீல நிறம் கொண்டதும் நடனம் ஆட வல்லதுமான மயிலாம் குதிரையும் திணைப்புணம் காத்த துவர்வாய் காணவர்மானும் சுரநாட்டாள் ஒரு தேனும் துணையா தாழ்வரம வாழும் பெரியோன் பவளம் போன்ற வாயை கொண்ட வேடர்மான் வள்ளியும் தேவலோக தவத்தவள் ஆகிய ஒப்பற்ற தேனனைய தேவசேனையும் துணையாக கொண்டு குறைவு ஒன்றும் இன்றி வாழ்கின்ற பெரியோனை
துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் போல்வேணும். நீ துணையாக காவல் செய்து பிறப்பாய் என்று உணராத பாவிகளிடத்தில் சென்று அழிவில்லாத அருமை பாடல்களை நானும் சொல்லுவேனோ, சொல்லித் திரிவேனோ முருகா. பவமாய்த்தானது ஆகும் பனைகாய்த்தே பணம் நாரும் பழமாய் பார்மிசை வீழும் படி வேதம் படியா பாதகர் பாயென்று உடா பேதைகள் கேசம்பரி கோப்பாளிகள் யாரும் கழுவேற சிவமாய் தேனமுதூரும் திருவாக்கால் ஒடிசேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனை. பவம் பிறப்பை ஒடித்து ஆணாயிருந்த பனைகாய்த்து நறுமணம் வீசும் பழங்களாய் பூமியின் மீது விடும்படியாக வேதத்தை படியாத பாதகர்கள் பாயல்லாமல் வேறு ஆடை அணியாத வேறு உடை அணியாத பேதைகள் தலைமையில் பறிக்கும் கோப்பாளிகள் கூத்தாடி சமர்த்தர்களாகிய சமணர்கள் எல்லோரும் கழுவில் ஏறும்படி சிவமயமானதும் தேனும் அமுதும் ஊறினது போல தித்திக்கும் உனது திருவாக்கினாலும் அதாவது பாடல்களாலும் உடி பெருமை வாய்ந்த வெள்ளை திருநீற்றாலும் வாது போர் புரிந்த ஞான சம்பந்தன் என்னும் இளையோனே. செழுநீர் சேய் நதி ஆரம் கொழியா கோமடம் வீசும் திருவோத்தூர் தனில் மேவும் பெருமாள். செழுமை வாய்ந்த நீரை கொண்ட சேயாறு முத்துக்களை குடித்து அழகு வீசும் திருவோத்தூர் என்னும் தளத்தில் வீற்றிருந்து அருளும் பெருமாளை பாவிகள் பாலும் பாடலை யானும் புகழ்வேனோ அப்படின்னு கேட்கிறார். இப்போ பொரு கால் சேவல். சேவல் கால் கொண்டு போடுகிறது. காலாயுதம் பதாயுதம்னு அதுக்கு பேர். பவமாய்த்து ஆனது ஆகும். ஆண் பனைகள் காய்த்ததும் அந்த பனைகளின் பிறவி ஒளிந்ததும் ஒரு வரலாறு. திருவோத்தூர் பெருமான சம்பந்த பெருமான் தரிசிச்சுட்டு இருந்த பொழுது அங்கு ஒரு அடியார் சம்பந்த பெருமான்கிட்ட சிவபெருமான உபயோகத்துக்காக அடியேன் வைக்கின்ற பனைகள் எல்லாம் ஆண் பனையாகவே வளருது, அதை கண்டு சமணர்கள் பரிகசிக்கிறாங்க அப்படின்னு முறையிட்டார். பெருமான் உடனே திருக்கோயிலுக்கு போய் திருப்பதியம் பண்ணார். அந்த பதியத்தில் குறும்பை ஆண்பனை ஈன் குலை ஓத்தூர் என வர இறைவன் அருளால் ஆண்பனை எல்லாம் நிறைந்த குலைகளாய் குறும்பை காட்டி பெண் பனைகளாக கண்டோர்கள் அதிசயிக்க வச்சார். பெருமானுடைய திருவாக்கில் பட்டமையால் அந்த மனைகள் பாசம் விட்டு அகல பிறவியையும் ஒழித்து சிவத்தை கூடின. குறும்பை ஆண்மனையினும் என்னும் வாய்மை குழுவதால் நெருங்கும் ஏற்று பனையெல்லாம் நிறைந்த குலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணை ஆயிட கண்டாரெல்லாம் அதிசயித்தார். அப்படின்னு இந்த தளத்தில் நடந்த மகிமை பெரிய புராணத்தில் பாடப்பட்டிருக்கு. பிள்ளையார் தன் திருவாக்கில் பிறத்தலால தாளமும் புள்ளவாசம் விட்டகல ஒழியா பிறவிதனை ஒழித்து சிவமே கூடின வாழுங்கிறார் சம்பந்தர். சமணர்கள் யாரு? வேதம் படியா பாதகர்கள், பாய் அன்றி வேற எதையும் உடுத்தாத பேதைகள், கேசம் பறி கோப்பாளிகள் அப்படின்னு இங்கே சொல்றாரு. மறை வழக்கம் இல்லாத மாபாவிகள் பரிதலை கையர் பாய் உடுப்பார்கள் சம்பந்தர் தேவாரத்தை தழுவி இருக்கிற அடியில் அடி. பரிதலையர் ஏற்கனவே படிச்சிருக்கோம். கோப்பாடினா வரி கூத்து வகை. கோப்பன்னா கெட்டிக்கார், தேர்ந்த போக்கின்னு அர்த்தம். அடுத்தது கழுவேற திருவாக்கால் அமராடும். வீதி கண்டவர் சீச்சி என வேத வஞ்சகர் வாழ்வாய் வீணர்கள் வாதிடும் சமன் வேரோடே அற வாழ்க அந்தனர் வானோர் என ஓது பண்டித ஞான ஆசிரியன் அப்படின்னு திருவிளையாட்டு புராணத்து குறிப்பு. அமனர் கூட்டத்தை செந்தமிழ் பாவுன்றினால் வென்று நிறை கடுமேல் உய்த்தானுங்கிறார் ஆளுடைய பிள்ளையார் திருவிழாவில். சமனை நிறைகளு நிறுத்தியன தமிழ் விரகன கவித்தொகே அப்படின்னு ஆளுடைய பிள்ளையார் கலம்பகத்தில் 35வது பாட்டு. திருநீற்றால் அமராடியது சம்பந்தர் பல இடங்கள் சொல்றார் சார் பெரிய புராணத்தில். ஆலவாய் அண்ணல் நீரே மண்ணு மந்திரமுமாகி மருந்துமாய் திருப்பதென்று திருப்பதி எம்பாடி திருவள நீர் கொண்டு திருக்கையால் தடவ வெப்பகன்று வழுதி முழுதும் உய்ந்தான். இதெல்லாம் இந்த அற்புதமான பாடலில் வர குறிப்புகள். சேய் நதி அப்படின்னா சேயார் ஆரம் கொடியான முத்துக்களை கொடுத்து இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடல் பாவிகள் பாலும் பாடல் யானும் புகழ்வேனோ என்ற கருத்தை வலியுறுத்துகிற பாடல். கருத்தையில் என்ற அடியை வலியுறுத்தி பாடப்பெற்ற பாடல். தவர் வாழ் தோமரம் சூலம் தரியா காதிய சூல். தவறுனா வில், வாழ்னா வேலாயுதம், தோமரம்னா தண்டாயுதம், சூலம்னா முத்திரை சூலம், காதுலன்னா குலைத்து விடுபடுது. சூரபத்மே வில்லு வாடு தண்டாயுதம் சூலாயுதம் முதலிய படைக்கரங்களை கொண்டு அண்டங்களில் வாழ்பவர்கள் எல்லாம் பல்லாண்டு காலமாக அடித்து வந்தான். தனியா சாகரம் 7 கிரி 7. அந்த பயம் உள்ள
மட்டுமல்லாமல் வற்றாத 7 கடல்களையும் மலைகள் 7 வற்றி போகுமாறும் பொடியாகுமாறும் போர் புரிந்து வென்றவர் எம்பெருமான் முருகவேல் பெருமான். சருகாய் காய்கதிர் வேலும் சூரபத்மனோடு கடல்களும் மலைகளும் அடிந்து ஒடியுமாறு செய்தது முருகப்பெருமான் திருக்கையில் பொருந்தி உள்ள ஞான சக்தியாகி வேலாயுதம். வெல் என்னும் முதல் நிலை நீண்டு வேல்னு ஆயிடுச்சு. வேலுக்கு படைக்கல் நாயம்னு பேர். யாவற்றையும் வெல்லும் தன்மையுடையது வேல். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன்னார் அடிடார். வேலை இடையராது வணங்குவார்க்கு வினைகள் நீங்கி ஞானம் பிறக்கும். என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டேன்னார் அடிடார். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் வகிரோமே என்று அருளி பாடுறார். உயிர்களுக்கு மரண பயத்தை போக்கி அருள்வது முருகப்பெருமானுடைய திருக்கரமும் அதில் தாங்கியுள்ள வேலாயுதம் தான். வேலாயுதம் என்னும் ஞானசக்தியின் பெருமையை அருணை அடிகள் பிரமாதமாக பாடுறார் அலங்காரத்தில். சூடம் பிடித்து யமவாசம் சுற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் அஞ்சன் கடல் மீது எழுந்து ஆழம் கொடுத்த பெருமான் குமாரன் அனுபவம் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மைத்துணைன்றார். அடுத்தது வேலுடைய பராக்கிரமத்துக்கு வேல் வகுப்பே பாடுறார். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். அதனால வேலுடைய ஆற்றல வேல் வகுப்புல கொட்டுறார். வேல் விருத்தத்துல மகரம் அழறு இடை புரள உரக கண கபண மௌலி மதியும் இரவியும் அலையவே வளர் எழிலி குடர் உழல இமையவர்கள் தூயர் அகல மகிழ்வு பெறும் அரு சிறையவாம் சிகரவரை மனைமருகுதொரும் நுழைய மகளிர் செழு செந்நெல்களோடு தரணமிடவே செகசிர பகிரதி முதல் நதிகள் கதிபெற உததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரு மிருகமதம் என மனம் மருது கடகலுடி தரு கவுளும் உருவல் எயிரும் தலை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகர மலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமோடு அமர்புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசுசரர் அணிகள் குலைய விடு கொடிய வேலைங்கிறார் வேல் விருத்தத்தில். தேவேந்திர சிங்கம் சொல்றார் சார். அரநெடு வடவரை அடியோடு பொடிபட அலைக்கடல் கெட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன். வேல் விருத்தத்தில் வேல் வகுப்பு முன்னாடியே சொல்லியாச்சு. வேல் வகுப்பே மொத்தமாக சொல்லிடலாம் வேகமாக. அது இது அதை விட இதுக்கு ஒரு மேற்கோளே கிடையாது. பருத்தமுறை சிறுத்தை இடை வெளுத்தனகை கருத்தகுழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராம் படைக்க முக படக்கரட மதத்தவள கிஜக்கடவுள் பதத்திடும் இளத்துமுறை தெரிக்க வரமாகும். படுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வடிகாணும் பசித்தலகை முசித்தெடுத்து முறைப்படுதல் ஒழித்து அவனர் உணர்த்துவதில் நிறுத்த செயல் புஜிக்க அருணேர். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கம் இணைசாடும் சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தளர் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்தவை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலைகாணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்தேரை கடற்கு நிகராகும் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழுப்பினுண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்கும் இடதிடத்தும் ஒருவலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையதாகும் சலத்து வரும் அறக்கருடன் கொளுத்து வளர் பெருத்த கூட சிவத்ததுடைய இனச்செகையில் விருப்பமுடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறைபுணல் கடிது குடித்து உடைப்படை உடைப்பு உடைய அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திசைகிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததில் மூட்டினடை பறக்கிற பிசைத்து அதிர ஓடும் சின்னத்தவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலரம் போதும் திருத்தணியில் உயிர்த்தல் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்தினுடைய கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அப்புறம் ரொம்ப பிரமாதமா எம்பெருமான் வேல் வாங்கினா என்ன நடக்கும்னு வேல் வாங்க ஒப்பு சொல்றாரு. பெரிய பாட்டு. திடவிய நெஞ்சுடை அடியர் இடும்பை எடும்படி தீயாம் உரை போய் ஆழ்ந்தது ஜெய ஜெய என்று பரவிய எங்கள் கொடுங்கலி தேசாந்தரமே சாய்ந்தது செயலுரை நஞ்சுரல் மயலூர் நெஞ்சினர் வஞ்சகர் தீமான்கதர் தாம் ஏங்கினர் சிகர தரங்கித மகர நெருங்கு பெருங்கடல் தீமூண்டு தன் வாய்மாண்டது கொற்றார். அடுத்தது பொறுகால் சேவல். பொறுகால் சேவல்னா காலால் பொறுகின்ற சேவல். காலால் பொறுவதனால சேவலுக்கு காலாயுதம் அப்படின்னு ஒரு பேர், பதாயுதம்னு ஒரு பேர். விதித்தரு சமர முறை கர கமல நகாயுத கோழி வீர விதரண சித்திர அலங்கிருதம் புனைந்து பூரித்து இலங்கினார் புயவப்பு. வேலாயுதம் சங்கு சக்கராயுதம் விரிஞ்சன் அரியா சூலாயுதம் தந்த கந்தசுவாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பயக்கணுமேங்கிறார் கந்தரகாட்டில். சேவல் ஓங்கார மந்திரத்தை ஒளியால் உணர்த்துவது நாத ரூபம். அதனால சேவலை செவ்வேள் பரமனார் கொடியாக கொண்டார். அன்றையும் சூரியனுடைய வரவை உலகுக்கு உணர்த்துவது சேவல். அதான் நீ பழனி திருவாரத்தோடு எழுதியிருக்கார் சுவாமி. ஒளியை கண்டு உவகை உருவது உறக்கத்தை விட்டு உலகினர் எழுப்பி உதவி புரிய செய்வது அஞ்ஞான இருள் நீங்கி ஞான ஒளி அடைய செய்வது உலகில் அனுதினமும் வரும் அடியவர்கள் இடரகல உரிய பரகதி தெரியவே
உரகமணி என உடலும் இருவினையும் முறைபடவும் இருள்கள் மிடி கெட அருளிய கலகமிடும் அலகை குரல் மிகு பணிகள் வலிமையோடு கடினம் உற வரில் அவைகளை கண்ணை பிடுங்கி உடல் தன்னை பிளந்து சிறகை கொட்டி நின்று ஆடுமாம்பார் சேவல் விடுத்தது. வீரான காரிகதி முன்னோடி பின்னோடி வெண்கண் குறும்புகள் தரும் விடுபேய்களே கடுவன் கொலை சாவு கொள்ளிவாய் வரும் வெம்பேய்களை துரத்தி பேரான சரவணபவா என்னும் மந்திரம் பேசி உச்சாடனத்தால் பிடர் பிடித்து கொத்தி நகனுதியினால் உரப்பீச்சு கழித்தாடுமாம்பர். நீலம் தறி கூத்தாடிய மாவும் மான ஆண்குதிரை மயில் நீல நிறத்தை உடையது அழகாக நடனம் புரியவளது. வேகமாக செல்லும் குதிரையை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகவேள் அவன் ஊர்ந்து செல்லும் வாகனமாக வைத்துள்ளான். மயில் விந்து வடிவமானது. அதான் மயில் வகுப்புல சொல்றார். ஆதவனும் அம்புலியும் ஆசுர விழுங்கி உமிழ் ஆலமருவும் 12 மழுதி 6 முகன் 5 முகன் ஆனைமுகன் எம்கடவுளாம் என மொழிந்தகல வென்றுவிடுமே. கலி கடைந்த அமுதுவானவர் அருந்த அருள் ஆதிபகவன் துயில் அனந்தன் மணிசேர் 1000 இரும் தலைகளாய் விரிப்பணம் குருதி ஆகம் முழுதும் குறைய வந்தரையுமே. படிச்சிருக்கோம் ஃபுல்லாக சொல்றார். மயில் விருத்தத்தை சொல்றாரு சார். சக்கர பிரச்சண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கவுஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் எழு தனிவெற்பும் அம்புவியும் என் திக்கு தடங்கோடும் ஒக்க குலுங்கவர் சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூரர் திடுக்கினும் நடிக்கும் மயிலாம்ங்கிறார். ஆதார பாதாளம் பெயர அடிபெயர மூதண்ட முகடு அது பெயரவே ஆடு அரவ முடிபெயர என் திசைகள் பெயர எரி கவுள் கிரிசரம் பெயரவே வேதாள தாளங்களுக்கு இசை ஆடுவார் மிக்க பிரியப்படவிடா விழி பௌரி கௌரி கண்டு உளமகிழ விளையாடும் நிறுத்தார் நிறுத்தமைலாம். நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். தீர பயோததி திக்கும் ஆகாயம் ஜெகதலமும் நின்று சூழல திகழ்கின்ற முடி மௌலி சிதறி விழ வெஞ்சிகை தீக்கொப்பிடிக்க வெருளும் பார பணாமுடி அனந்தன் முதல் அறவெல்லாம் பதைபதைத்தே நடுங்க பட சக்கரவாளகிரி துகள்பட வையாடி வரு பச்சை பிரபாளமை நம்பர். அடுத்தது திணை காவல் துவர்வாய் காணவருமானும். துவர்னா சிவப்பு கவளம் காவி. திணைப்புணத்தை காவல் புரிந்தவரும் பவளம் போன்ற வாயை கொண்டவரும் வேடர்குலத்தில் வளர்ந்த மான் போன்றவருமாகிய வள்ளிநாயகி துணையாக கொண்டவர் முருகப்பெருமான். சுரநாட்டால் ஒரு தேவலோகத்தில் இந்திரனின் வாகனமாகிய ஐராவதம் என்னும் வெள்ளை யானையால் வளர்ந்தவளாகிய ஒப்பற்ற தேன் போன்ற தேவசேனை அம்மையாரும். துணையா இச்சாசக்தி ஆகிய வள்ளிநாயகி, ஞானசக்தி ஆகிய வேலாயுதம், கிரியாசக்தி ஆகிய தேவயானை அம்மையார். இவர்கள் மூவர் இச்சாசக்தி எனப்படும் சக்தி உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளிக்கும் பொருட்டு பெருங்கருணை கொள்ளும் சக்தி. ஞானசக்தி உயிர்களின் மலத்தை நீக்கி சிவத்தை அளிப்பதற்கு வேண்டிய வழிவகைகளை அறியும் சக்தி. கிரியாசக்தி படைத்தல் முதல் 5 ஒளிகளின் வழிவகைகளை செய்யும் சக்தி. இந்த 3 சக்திகளும் இறைவனுக்கு தாதாமின்ய அப்படின்னா ஒற்றுமைப்பட்டு இருக்கும் சக்திகள். சேவல் நாதத்தை உணர்த்துவது, மயில் விந்து தத்துவத்தை உணர்த்துவது. ஆக முருகப்பெருமான் சேவல், மயில், வேல், வள்ளி, தெய்வானை ஆகிய சக்திகளை துணையாக கொண்டுள்ளார். தாழ்வர வாழும் பெரியோம். இதனால் உயிர்கள் எல்லாம் அஞ்ஞானம் நீங்கி ஞானத்தை பெற்று துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை துய்த்தும் குறைவின்றி வாழ அருள் புரிந்து வருகிறவர் முருகப்பெருமான். துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள். இறைவனே எல்லா உயிருக்கும் உற்ற துணையாக இருந்து பாதுகாத்து அருள் புரிவான்னு உணர்ந்து கொள்ளாத பாவிகளும் உலகத்தில் இருக்காங்க. அவர்கள் பால் சென்று நான் புகழ்வேனான்னு கேட்கிறார். துணையா பாடலை யாரும் புகழ்வேனாம். உணர்வில்லாத பாவத்துக்கு இடமானவர்கள் பால் போய் முருகப்பெருமான் அழிவில்லாத அருட்புகளை கூறும் அருமையான பாடல்களை நானும் சொல்லல் தகுமோ அப்படின்னு கேட்டு அடிகளார். நானும் என்றதுனால அடிகளாருக்கு முன்னரும் இப்படி நிகழ்ந்துள்ளது என்பதை எண்ணி அடிகளார் வருத்தம் கொண்டதாக நாம் கொள்ளணும். பவமாய்த்து ஆனது ஆகும் பனைகாய்த்தே மணநாரும் பழமாய் பார்மிசை வீடும்படி. இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே ரொம்ப விரிவாக பார்த்துட்டோம். நேரம் கருதி அதை விட்டுறலாம். வேதம் படியா பாதர். வேதத்தை படிக்காத பாதர்கள் அப்படின்னா அடினார். வேதத்தை படித்து அதன்படி ஒழுகின்றதால் உள்ளத்தில் வேதங்கள் உட்கருத்து நடந்து படியும். அதனால் மனமும் படியும். சமணர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பாயென்று விடா பேதைகள். பாயை தவிர வேறு ஆடை உடுக்காதவர்கள் பேதைகள் சமணர்கள். கேசம்பரி கோப்பாளிகள் யாரும் கிடையாது. கோப்பன்னா கெட்டிக்காரன், தேர்ந்த போக்கிரி. கோப்பாளினா தேர்ந்த போக்கிர்கள். தலைமயிரை பீத்து பறிக்கும் தேர்ந்த போக்கிரிகளான சமணர்கள் அனைவரும் கல்வியில் ஏறும்படியாக சிவமாய் தேனமுதூரும் திருவாக்கால் ஒளிசேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோன். திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். அவருடைய இந்த வரலாறு பல திருப்புகழ் பாடல்கள் நிறைய படிச்சிருக்கோம் மேற்கோளோட. மீண்டும் நேரம் கருதி அதை விட்டுடலாம். செடுநீர் சேய் நதி ஆரம் கொடியா கோமலம் வீசும் திருவோத்தூர் தண்ணின் மேவும் பெருமாள். ஆரம்னா முத்து சந்தன மரம், கோமலம்னா அழகு இளமை மென்மை மகிழ்ச்சி. உமையம்மையாருக்கு சேயாகிய முருகப்பெருமான் உருவாக்கியதால் சேயார்னு இந்த ஆற்றுக்கு பேர். அது மலைப்பண்டங்களாகிய சந்தன மரக்கிளையும் முத்துக்களையும் குடித்து கொண்டு வந்து ஆங்காங்கே கரையில் சேர்க்கும். அழகிய சேயாற்றின் கரையில் விளங்கும் திருத்தலம் திருவோத்தூர் என்னும் சேயார் என்றும் வழங்கப்படுகின்ற தலம். திருஞான சம்பந்த பெருமானால் ஆண் படைகள் பெண் படைகள் ஆகுமாறு திருப்பதியும் பாடப்பட்ட சிறப்புடைய தலம்.
இந்த தலத்தோட பெருமையில முன்னாடி பார்த்துட்டோம். இந்த தலத்து அமர்ந்த பெருமாள்கிட்ட கேட்குறார், முருகா தேவருடைய அருட்புகழை கேட்பார் அனைவரும் உணர்வு பெறுமாறு அருள்வாயாக அப்படின்னு வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாபுரி ஆண்டவனின் திருப்பாத்திரம் திருவோத்தூருடைய பெருமாள் திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமாள் தொடர்ந்து சரம் முருகாச்சரம்.